ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவு வச்சு புதுசாக டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா சைடிஷே தேவையில்லை, தனியாக சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கோங்க. பவுலில் 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ மூடி போட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு கடாய் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 4 பெரிய வெங்காயத்தை இது போல் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதும் 3 மீடியம் சைஸில் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், உள்ளே சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்ல மசிய வதங்கணும். தக்காளி வதங்கிருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா 4 முட்டையை உடைச்சி உள்ளே ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இது போல் நல்லா இது போல் கலந்து விட்டதும் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ தோசைக்கல் வச்சுட்டு நல்லா எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல பெருசாக மாவை தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கலவையை உள்ளே சேர்த்துருங்க. சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டுருங்க. இப்போ இந்த பக்கத்துலேருந்து மடித்து விட்டுருங்க. இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு 2 சைடும் திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல எண்ணெய் ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கோதுமை எக் தம் பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல உள்ள ஸ்டஃபிங்கோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சைடிஷே தேவையில்லைங்க, சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.